போன எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சங்கசுடன் வந்து சிவபெருமான் கிட்ட போர் பண்ண வந்திருக்கோம்னா போர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போர் பண்ணுறதுக்காக சிவபெருமான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் அசுரப்படைகளை போருக்கு தூண்டவும் செஞ்சார். அவர் போர் முழக்கங்கள் கொடுக்கவும் செஞ்சார். இதை பார்த்து தேவர்களும் அசுரர்களும் பயங்கரமாக போர் பண்ணாங்க. அசுரர்களை தாக்குதல் தாங்க முடியாமல் தேவர்கள் பயந்து ஓடவும் செஞ்சாங்க. அப்போ தேவரோட சேனாதிபதியான முருகப்பெருமான் வந்து அங்கே தனியாளாக நின்று அசுரர்களை எதிர்த்து பயங்கரமாக போர் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ சங்கசுடன் முருகப்பெருமானை எதிர்த்து பயங்கரமாக போர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் முருகனுக்கு துணையாக நந்திதேவரும் பத்திரகாளியை வந்து போர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ பத்திரகாளி வந்து சங்கசுடன் எதிர்த்து நிறைய அஸ்திரங்களை விட்டு அவங்க போர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பத்திரகாளி விடக்கூடிய ஒவ்வொரு அஸ்திரத்தையும் வந்து சங்கசுடன் எதிர்த்து எதிர் அஸ்திரம் போட்டு அதில் வந்து தப்பிக்கவும் செஞ்சாங்க. இதனால் ஆத்திரமடைஞ்ச பத்திரகாளி வந்து அவங்க கடைசியாக பசுபதாஸ்திரத்தை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க பசுபதாஸ்திரத்தை பயன்படுத்த போனாங்க. அந்த சமயத்தில் வானத்தில் ஒரு அசரீரி சத்தம் கேட்டுச்சு. அது காளிகாதேவி பார்த்து சொல்கிறாங்க, சங்கசுடன் ஒரு சமயம் பிரம்மதேவன்கிட்ட வாங்கின வரத்தின்படி நீ என்ன அஸ்திரம் போட்டாலும் சங்கசுடனுக்கு ஒன்றுமே ஆகாது. சங்கசுடனோட மனைவி பதிவிரதையாக இருக்கிற வரைக்கும் சங்கசுடனுக்கு மரணம் அப்படிங்கிறதே வராது. அந்த மாதிரி ஒரு வரத்தை வந்து பிரம்மதேவன் கிட்ட சங்கசுடன் வாங்கியிருந்தாங்க. அதனால நீ அந்த அஸ்திரத்தை போட்டாலும் சங்கசுடனுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே காளிகாதேவி வந்து முழிக்கிறாங்க. சங்கசுடனை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாமல் அவங்க மற்ற அசுரர்கள் எல்லாருமே வந்து கொல்லவும் செஞ்சாங்க. அவங்க கொன்று எல்லாரையும் சூறையாடவும் செஞ்சாங்க. அந்த சமயத்தில் சங்கசுடனும் காளிகாதேவியும் கோவத்தில் மல்யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ காளிகாதேவி சங்கசுடனை பிடிச்சி தலையை சுற்றி அவங்க தூக்கி எறியவும் செய்கிறாங்க. சங்கசுடன் திரும்ப போர்க்களத்துக்குள்ளே வரத்துக்குள்ளே காளிகாதேவி எல்லா அசுரர்களையும் சூறையாடிட்டு அவங்க நேராக சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாங்க, அசுரர்களில் 1,00,000 பேர் மட்டும்தான் எஞ்சிருக்காங்க. அதுவும் என்னோட தாக்குதலில் இருந்து அவங்க தப்பிச்சு போனவங்க மட்டும்தான். அதே மாதிரி சங்கசுடன் அழிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறப்போ அசரீரி மூலியமாக ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறாங்க ஆமான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ காளிகாதேவி சிவபெருமானை பார்த்து சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நான் சங்கசுடனை போர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த போரில் ஜெயிக்க முடியாது. நீங்களே களத்தில் இறங்கி சங்கசுடனை எடுத்து போர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ சிவபெருமான் காளிகாதேவி பார்த்து சொல்கிறாங்க, கவலைப்படாத, இனிமேட் போர்க்களத்தில் நானே நேரடியாக இறங்கி சங்கசுடன் எதிர்த்து போர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி சங்கசுடன் எதிர்த்து போர் பண்ணுறக்கா சிவபெருமான் போர்க்களத்துக்கு வராரு. சிவபெருமானும் சங்கசுடனும் போர் பண்ணாங்களா, இதில் யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். காளிகாதேவி சிவபெருமானை பார்த்து சொல்கிறாங்க, நான் சங்கசுடனை அழிக்கிறதுக்காக ஏகப்பட்ட அஸ்திரங்களை பயன்படுத்தினேன், ஆனால் சங்கசுடனை என்னால் அழிக்கவே முடியல. அதனால் போர்க்களத்தில் நீங்கள் வந்து சங்கசுடனை எடுத்து போர் பண்ணாதான் ஜெயிக்க முடியும்னு தோணுது, நீங்களே களத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ சிவபெருமான் நானே களத்தில் வரேன்னு சொல்லிட்டு அவர் போர்க்களத்துக்குள்ளேயும் வரவும் செய்கிறாரு. தேவர்களையும் சிவகணங்களையும் போரில் வழி நடத்திட்டு இருந்த சிவபெருமான் வந்து இப்போ நானே களத்தில் இறங்குறேன்னு சொல்லிட்டு போர்க்களத்தில் வந்து அவர் போர்க்குளம் கொள்ளவும் செய்கிறாரு. அந்த சமயத்தில் சங்கசுடனை எடுத்து சிவபெருமான் போர் பண்ணவும் செய்கிறாரு. அப்போ சங்கசுடனும் சிவபெருமானும் பயங்கரமாக போர் பண்ணுறாங்க. சங்கசுடன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலையும் எதிர் தாக்குதல் சிவபெருமான் பண்ணுறாரு. சங்கசுடன் போடுற ஒவ்வொரு பானங்களையும் சிவபெருமான் வந்து தடுத்து அது ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாரு. சிவபெருமான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சங்கசுடன் தடுக்கவும் செய்கிறாங்க. இப்படி சங்கசுடனும் சிவபெருமானும் கொடூரமான போர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த போர் அப்படிங்கிறது 100 ஆண்டு காலம் நீண்டு போய்கிட்டே இருந்துச்சு. இப்படி இடைவிடாமல் நடந்துட்டு இருந்த போரில் வந்து வெற்றி அப்படிங்கிறது சங்கசுடனுக்கும் கிடைக்கல, சிவபெருமான் கிடைக்கல. 2 பேரும் சரிசமமாக போர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போர்க்களத்தில் ஏகப்பட்ட வீரர்கள் செத்து மடிவும் செஞ்சாங்க. அந்த சமயத்தில் 100 ஆண்டு காலம் போர் பண்ணதுனால சங்கசுடனும் சரி சிவபெருமானும் சரி அவங்க களைப்படைஞ்சிருந்தாங்க. அதனால ஆயுதங்களை கீழே போட்டு அவங்க இளைப்பாறவும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படி சிவபெருமானும் சங்கசுடனும் போர்க்களத்தில் அவங்க இளைப்பாறிட்டு இருந்த சமயத்தில் காளிகாதேவி சிவபெருமானை பார்த்து கேட்குறாங்க, இப்படியே நம்ம பல ஆண்டு காலம் போர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த போர் என்னைக்கு தான் முடிவுக்கு வரும், சங்கசுடன மரண காலம் அப்படிங்கிறது எங்கே தான் இருக்குது, எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறாங்க, எல்லாமே கூடிய விரைவில் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் காளிகாதேவி கேட்குறாங்க, இந்த போர்க்களத்தில் இப்படியே சண்டை போட்டுதான் நிறைய வீரர்கள் மரணம் அடைகிறாங்க, அந்த சமயத்தில் சண்டை போடுறதுக்கு ஆளுங்களே இல்லாமல் போயிடுவாங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் அவரோட சக்திகளால் இறந்த எல்லா வீரர்களும் திரும்ப உயிர்த்தலை வைக்கிறாரு. இப்படி இறந்தவங்களெல்லாம் உயிர்த்தலை வச்சதை பார்த்த உடனே எல்லாருமே அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. அப்போ சங்கசுடன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ போர்க்களத்தில் ஒரு வயதான அந்தனர் ஒருத்தர் வராரு. அவர் தள்ளாடிட்டு வர்றாரு. அவர் ரொம்ப நாள் சாப்பிடாம பசியோடு இருக்கார் போல். அவர் வந்து தள்ளாடிக்கிட்டே நேராக சங்கசுடனை பார்த்து அரசே வணக்கம் அப்படின்னு சொல்லி அவர் வணங்கவும் செய்கிறாரு.
அப்போ சங்கசுடன் அந்த அந்தனர் பார்த்து கேட்குறாரு, அந்தனரே உங்களுக்கு என்ன வேணும், இது போர்க்களத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த அந்தனர் வந்து சங்கசுடனை பார்த்து சொல்கிறாங்க, அரசே உங்களோட புகழை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், கேட்குறவங்ககிட்ட நீங்கள் இல்லைன்னு சொல்லாமல் தானம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருப்பேன், உங்களோட குடைத்தன்மையால் வறுமை அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு நீங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ எனக்கு பெரிய ஆசைகள் அப்படிங்கிறதும் கிடையாது, எனக்கு பெரிய தேவைகள் அப்படிங்கிறதும் கிடையாது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை அப்படிங்கிறது இருக்குது, அதை நீங்கள் நிறைவேற்றுவீங்களா, அதை எனக்கு பிச்சையாக கொடுங்க, எனக்கு யாசகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சங்கசுடன் வந்து அந்த அந்தனர் பார்த்து சொல்கிறாங்க, பல ஆண்டு காலமாக நான் போர் பண்ணிகிட்ருக்கேன், நான் தான தர்மங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லி என் மனசில் ஒரு சின்ன வருத்தம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் இந்த போர்க்களத்தில் வந்து என்கிட்ட பிச்சை கேட்டாலும் நான் தானம் பண்ணுவேன் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்கிட்ட வந்து யாசகம் கேட்குறீங்க. இந்த யாசகத்தை நான் கொடுத்து நான் மேலும் சிறப்புடையவனை ஆகணும்னு நான் விரும்புகிறேன், உங்களுக்கு என்ன யாசகம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த அந்தனர் சொல்கிறாரு, நான் கேட்க போகிற யாசகத்தை நீங்கள் மறுக்காமல் எனக்கு கொடுப்பீங்கன்னா நான் அந்த யாசகம் என்னன்றது கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சங்கசுடன் சொல்கிறாங்க, என்கிட்ட யாராவது யாசகம் கேட்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு மறுப்பே கிடையாது, அது என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்குறத நான் உடனே கொடுக்குறேன், இதோட சத்திய வாக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த அந்தனர் வந்து சங்கசுடனை பார்த்து சொல்கிறாங்க, அரசே எனக்கு பெரிய ஆசையெல்லாம் கிடையாது, இந்த பிரபஞ்சத்தில் எனக்கு ஒரே ஒரு விஷயத்து மேலே தான் கண் இருக்குது, அது உங்ககிட்ட இருக்குது, அதை எனக்கு யாசகமாக கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சங்கசுடன் முகமலர்ச்சியோட அவங்க கேட்குறாங்க, என்ன வேணுமோ கேளுங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த அந்தனர் வந்து சங்கசுடனை பார்த்து கேட்குறாங்க, அரசே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த மந்திர கவசம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சங்கசுடன் சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, இதுதான் உங்களுக்கு வேணுமா, இது ஏன் இவ்வளோ தயங்கி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மந்திர கவசத்தை, அதாவது அவரோட கிருஷ்ண கவசத்தை கழட்டி அந்த யாசகம் கேட்ட அந்த அந்தனர்கிட்ட கொடுக்குறாங்க. சங்கசுடன்ட்டு இருந்து மந்திர கவசத்தை யாசகமாக பெற்ற அந்த அந்தனர் வந்து அந்த இடத்துல இருந்து ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பவும் செய்கிறாரு. அப்போ சங்கசுடன் யோசிக்கிறாங்க, யார் இந்த அந்தனர், எதுக்காக இங்கே வந்து நம்மக்கிட்ட இந்த கவசத்தை யாசகமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அந்த சமயத்தில் எதிர்காலத்தை உணரக்கூடிய சங்கசுடன் வந்து அவங்க பார்க்குறாங்க. எதிர்கால நிகழ்வுகளை உணர்ந்த உடனே சங்கசுடன் வந்து அவர் அதிர்ந்து போகிறாரு. அந்த சமயத்தில் சிவபெருமான் வந்து நம்ம இளைப்பாறினது போதும், நம்ம போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் செய்கிறாங்க. சிவபெருமான் கூப்பிட்டதை பார்த்த உடனே சங்கசுடனும் வந்து சரின்னு சொல்லிட்டு அவர் போர்க்களத்தில் வந்து பயங்கரமாக போர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சிவபெருமானும் சங்கசுடனும் பயங்கரமாக போர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, சங்கசுடன்ட்டு இருந்து மந்திர கவசம் வாங்கிட்டு போன அந்தனர் வந்து சங்கசுடனோட மந்திர கவசம் அணிஞ்ச உடனே அவர் சங்கசுடன் மாதிரியே உருமாறவும் செய்கிறாரு. அவர் நேராக துளசியோட அந்தப்புறத்துக்கும் போகிறாரு. அப்போ துளசி வந்து பார்க்குறாங்க, சங்கசுடனே வந்திருக்காருன்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயத்தில் சங்கசுடன் உருவில் இருக்கக்கூடிய அந்த அந்தனர் வந்து துளசியோட பதிவிரத்தை அவங்க கலைக்கவும் செய்கிறாங்க. துளசியோட கற்புக்கு அவங்க மானபங்கம் ஏற்படுத்தவும் செய்கிறாங்க. இப்படி துளசியோட கற்புக்கு அங்கே பங்கம் ஏற்பட்ட உடனே சிவபெருமான் வந்து இங்கே பயங்கர ஆக்ரோஷமாக போர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பிள்ளை காலத்தில் வரக்கூடிய அக்னி போல சிவபெருமான் வந்து ஒரு மிகப்பெரிய சூலாயத்தை அவர் உருவாக்கவும் செய்கிறாரு. அந்த சூலாயத்தை எடுத்து தலையை சுற்றி அவர் சங்கசுடன் மேலே ஏவவும் செய்கிறாங்க. இதை பார்த்து சங்கசுடன் அவர் ஆயுதங்கள் எல்லாமே கீழே போட்டுட்டு அவர் சிவபெருமானை பார்த்து வணங்கவும் செய்கிறாங்க. அந்த சூலாயுதம் நேராக சங்கசுடன் மேலே அடித்து சங்கசுடனை அழிக்கவும் செய்யுது. சிவபெருமானோட சூலாயுதம் பட்ட உடனே சங்கசுடனோட உடல் அப்படிங்கிறது சாம்பலாக்கப்படுது. அங்கே இருந்து சங்கசுடனுக்கு உடல்ல இருந்து ஒரு தேஜா ரூபம் அப்படிங்கிறது வெளிப்படவும் செய்யுது. அது யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கோலோகத்தில் சாபம் வாங்கி வந்த சுதர்மன் தான். சுதர்மன் வாங்கிட்டு அந்த சாபத்தை அவர் அனுபவித்து முடித்ததுனால, சுதர்மனோட சாபம் அப்படிங்கிற நிவர்த்தி ஆனதுனால தான் அவர் சங்கசுடன் உடலிருந்து அவரோட இயல்பான உடல் அப்படிங்கிறது அவர் கிடைக்கவும் செய்யுது. சுதர்மன் வந்து சிவபெருமானை வணங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் வணங்கிட்டு அவர் கோலோகத்துக்கு திரும்பவும் செய்கிறாங்க. அவர் கிருஷ்ணாம்சத்தை அடையவும் செய்கிறாங்க. இப்படி சிவபெருமான் சங்கசுடனை வதம் பண்ணதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயத்தில் வந்து முருகப்பெருமான் சிவபெருமானை பார்த்து கேட்குறாங்க, நீங்களும் சங்கசுடனும் சண்டை போடுறப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா தாக்குதலுக்கும் சங்கசுடன் எதிர் தாக்குதல் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசியாக நீங்கள் பிரயோகப்படுத்தின சூலாயத்துக்கு மட்டும் சங்கசுடன் எந்த தாக்குதலும் பண்ணல. அவர் ஆயுதத்தை கீழே போட்டு உங்களை வணங்கவும் செஞ்சார். அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் முருகப்பெருமானை பார்த்து சொல்கிறாங்க, சங்கசுடன் வந்து எதிர்காலத்தையும் சரி இறந்த காலத்தையும் சரி உணரக்கூடிய சக்தி படைத்தவன். அதனால் அவன் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சு தான் அவர் போருக்கே வந்தான். சங்கசுடனுக்கு நம்மளோட அழிவு காலம் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் எதிர்தாக்குதல் பண்ணாமல் அவர் ஆயுதங்கள் கீழே போட்டு அழிய போகிறப்பே முக்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக என்னை வணங்கவும் செஞ்சார். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சங்கசுடனை பார்த்து நீ சிறப்பானவன் நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு எடுத்துக்காட்ட தான் சங்கசுடன் இந்த செயலை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாங்க. அப்போ காளிகாதேவி சிவபெருமானை பார்த்து கேட்குறாங்க, சங்கசுடன் வாங்கின வரத்தின்படி சங்கசுடனுக்கு மரணமே வராதுன்னு நான் நினச்சேன், நீங்கள் எப்படி சங்கசுடனை அழிச்சிங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அந்த சமயத்தில் சிவபெருமான் சொல்கிறாரு, நம்ம இளைப்பாறிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த சமயத்தில் சங்கசுடன்கிட்ட ஒரு அந்தனர் வந்து ஒரு யாசகம் கேட்டாங்க.
அந்த யாசகம் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் சங்கசுடன் கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண கவசம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அது சங்கசுடன் அவர் கொடுக்கவும் செஞ்சார். அதனால் சங்கசுடன் மாதிரியே அவர் உருவம் எடுத்து அவர் துளசியோட பதிவிரதத்தை கலைக்கவும் செஞ்சார். அதனால் சங்கசுடனை என்னால் அழிக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி சிவபெருமான் சங்கசுடனோட மரணத்தோட விளக்கத்தை எடுத்து சொன்னதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, சங்கசுடன் ரொம்ப சிறப்பானவன், அவனை மாதிரி சிறப்பானவன் யாருமே கிடையாது. அதனால் அவன் இறந்த பிறகு அவனோட எலும்புகள் மட்டுமே எஞ்சி இருக்கு. இந்த எலும்புகள் கூட சங்குகளாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த எலும்புகள் எல்லாமே புனிதமான சங்குகளாக மாறுது. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, என்னை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அப்போ இந்த சங்கால எனக்கு அபிஷேகங்கள் பண்ணி எனக்கு அர்ச்சனைகள் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட பாவங்கள் எல்லாமே கழிக்கப்பட்டு அவங்களுக்கு புண்ணியங்கள் சேரும். அதே மாதிரி இந்த சங்கு நாதம் எங்கெல்லாம் ஒலிக்குதோ அங்கெல்லாம் லட்சுமி வாசம் பண்ணவும் செய்வாங்க. சங்கசுடன் சிறந்த நாராயண பக்தராக இருந்ததுனால இந்த சங்கு அப்படிங்கிறது நாராயணோட சொரூபமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ஆசீர்வாதங்கள் கொடுத்துட்டு அவர் கைலாயம் திரும்பவும் செய்கிறாரு. இப்படி ஒரு கடினமான போருக்கு அப்புறம் சங்கசுடன் சிவபெருமான் வதம் பண்ணாங்க. அதனால் தேவர்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷம் பண்ணாங்க. நமக்கு தேவலோகம் அப்படிங்கிற திரும்ப கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க துள்ளி குதிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இங்கே போர் நடந்துட்டு இருந்த சமயத்தில் சம்பந்தம் இல்லாமல் ஒரு அந்தனர் சங்கசுடன்ட்ட ஏன் அந்த யாசகம் வாங்கணும்? அதே அந்தனர் ஏன் சங்கசுடன் மாதிரி உருவம் கொண்டு துளசியோட பதிவிரத்தை கலைக்கணும்? சங்கசுடன் அழிக்கிறதுக்காக ஒரு பெண்ணோட பதிவிரத்தை கலைக்கிறாங்களா? அப்படி துணிச்சல் கொண்டவங்க யார்? எதனால் அவங்க அப்படி பண்ணாங்க? அப்படி துளசியோட பதிவிரத்தை கலைக்கிற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது? எதிர்காலத்தில் இந்த நிகழ்வு தான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சோம் சங்கசுடன் இதை தடுக்கிறதுக்கு ஏன் எந்த முயற்சியும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி நமக்கு நிறையா கேள்வி வரலாம். இதுக்கெல்லாம் பதில் தெரியணும் அப்படின்னா அடுத்த வரை எபிசோட கண்டினியூஸாக பாருங்கள்.